ஸ்டார்ட் அவுட் நம்மளோட டீ. ஸோ யா, லெட்ஸ் see how it goes. ஸோ எங்கள் ஃப்ரெண்டை ஃபர்ஸ்ட் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு கோயம்பேட்டிலேருந்து அப்படியே வந்து எங்களோட 2 கசின்ஸையும் நாங்கள் பிக் பண்ணிவிட்டு நைட் சுற்ற போகிறோம். ஸோ அதுதான் இந்த வ்ளாகில் நாங்கள் கவர் பண்ணுறோம். டேய் ஒன்றும் இல்லைடா, உன்னோட என்ட்ரியை வீடியோ எடுத்துட்டு இருந்தோம், அதுக்கு தான் கொஞ்சம் டிலே பண்ணேன், வேற ஒன்று. அப்போ கத்திப்பாறை போயிட்டு போகலாம்டா. கத்திப்பாறை பார்த்தது இல்லை நீங்க? கத்திப்பாறை பிரிட்ஜுக்கு வேணா போங்க. சரி, கடப்பாறை வாங்கிக்கலாம். Shut up, ignore this kind of jokes, bro. லக்ஷயா சங்கர் சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் ஓட போறாங்க இருக்கிற 4-5 பேரும். இந்த ரைட்டா? ரைட்டா லெஃப்டா? இந்த கட் ரைட். இந்த கட்டா? பார்க்கலாம், 2வது தடவையும் பார்க்கலாம். முருநூலுக்காக பார்க்கலாம். யாருக்காக? முருநூல் தக்கூர்க்கா. அதுக்காக தான் நீ இவ்வளவு பிராண்டிங் பண்ணிருக்க. ஓரளவுக்கு தான். நாங்க இருந்து குதிச்சிரோம் ப்ரோ. ஓரளவுக்கு தான் ப்ரோ. வெறியாயிருவேன். ஆனா மன்னிக்கவே மாட்டேன்டா. என்ன இங்க இருந்து அங்க வரைக்கும் வர வச்சுட்டு மறுபடியும் என் வீட்டுக்கே வர பத்தியா நீ? மன்னிக்கவே மாட்டேன்டா. இதான்டா என் வீடு, இங்க இருந்து உள்ள போனா. அன்னைக்கு இங்க வந்தோமே ஆமா, இந்த புகாரி ஹோட்டல். ஆமா, புகாரியா தலப்பா. புகாரி ஹோட்டல் நம்ம வரல, இங்கதான் பக்கத்துல. இந்த தெரு மூலியா தான் வந்தா ஆகணும், வேற வழி இல்ல. கிறுக்க. ஆக்சுவலி இப்போ என்ன பண்ணுனா, எங்க இருந்து சார் வந்து இப்போ கிளம்பி கோயம்பேடு வந்தாரோ நைட் ட்ரிப்னு சொல்லி அந்த இடம் வழியாவே போறோம். அதான் இங்க அல்டிமேட். எல்லாம் டொமேட்டோவோட வேலை. 100 feet ரோட்னா 100 feet இருக்குமா இந்த ரோடு? ஆமா, அதெல்லாம் இல்ல 100 feet அப்படி கிடையாது. 100 feet-க்கு டிராஃபிக் இருக்கு. 100 feet ரோடு. இந்த ரோடு செம்ம டிராஃபிக்கா இருக்கும் ஆக்சுவலா. ஓ, இங்க டிராஃபிக்காவே இல்ல. இப்ப இல்ல. டிராஃபிக்கா இருக்குன்னு அப்புறம் தம்பி, அதாவது யோசிக்கும் போதே மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல சொல்லிட்டு இருக்கேன் நான். நைட் ஷிஃப்ட்ல ஒர்க்கிங் ஹவர்ஸ் தானே இப்போ. போடா. திருப்பணினா ஃபீனிக்ஸ் உள்ள போய் அப்படியே பார்த்துட்டு விண்டோ ஷாப்பிங் போட்டு வந்துடலாம். நைட்டு ஃபுல்லா ஃபீனிக்ஸ் இருக்குமா? அப்புறம் சக்தி கடைசியா என்ன படம் பார்த்த? கடைசியா ஃபேமிலி ஸ்டார். எப்படி இருந்தது? ஃபேமிலியா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க வேண்டிய கிளைமேக்ஸ்லாம் இருந்துச்சு. மற்றபடி படம் நல்லா தான் இருந்துச்சு. சரி, ஓகே. எங்க கூட ரீவாட்ச் பண்றீங்களா? கிளைமேக்ஸை மட்டும் திருப்பி பார்க்கலாம். இல்ல 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 இல்ல, படத்தையே வந்து ஒரு கேரக்டருக்காக பார்க்கலாம். யார் அந்த கேரக்டர்? விஜய் தேவர்கொண்டா. அந்த கீழ இருக்க செருப்பு கொண்டா. இல்ல இல்ல, அவருக்காக தான், வேற யாருக்காக சொல்லு. அதுதான் இப்போ சொல்லு. இல்ல இல்ல, ஆக்சுவலி வந்து விஜய்டிக்காகலாம் அவன் பார்க்கல, மிருனாலுக்காக தான் ஃபுல்லா பேன்னு உட்காந்து பார்த்துருப்பான். ஏய், நான் ஒரு சீதா லட்சுமியோட ஃபேன். சீதா லட்சுமியா? ஆமா, நீங்க பார்த்ததில்ல? அதுல ஒரு பேர் வந்து சீதா. சீதா லட்சுமி ஆபீஸ் கொலீக்டா. ஓனடா. ஏய், ஆபீஸ் கொலீகா? ஆபீஸ் கொலீக் எப்படி? என் ட்ரீம் முருநூல் எப்பறா உன் ஆபீஸ்ல வேலை செய்யுது? சீதா லட்சுமி வேலை செய்யறாங்க. ஓகே, சீதா லட்சுமி கேட்டதா சொல்லு. எதுக்கு? எனக்கு தெரியும் நீ என்ன சொல்ல. இருந்தாலும் அவாய்ட் பண்ணிடலாம். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்லாம் வருதுப்பா. ஆமா, இல்ல நாம தான் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல் கொடுப்போம். பை. வந்துட்டோம். ஏய், அடுத்த கட்ல கட் பண்ணிரணும் தம்பி. விளையாட்டு இல்ல. எந்த லெஃப்ட் கட்டுனா லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட் தான். ஏய், வா மோமோஸ்ரா. இந்த லெஃப்டாடா? லெஃப்ட் தான். இந்த லெஃப்ட்ல எல்லாம் கார் போகுமானே தெரியல. ஒருத்தன் காலை வேற நீட்டி வச்சு உட்காந்துருக்கான். கால் மேலேயே ஏத்த போறேன் இப்போ. ஏய், என்னடா இது? ரைட்டா லெஃப்டா? லெஃப்ட். தம்பி, ஏய், அந்த கரண்ட் கம்பி இருக்குல்ல, அது வழியா உள்ள போகுமா? இல்ல இல்ல, ஊதுறமா அது சொல்லு. வந்து எனக்கு தான் எடிபிள், உனக்கு அதெல்லாம் ஒத்து வராது. சரி வா, லெஃப்ட் பாத்து.
ஏதோ வருதா ஒண்ணுமே வரலமா. இப்ப நீ என்னமோ ஒண்ணு பண்ணி வண்டி வருது அப்படின்னு சொன்னேன். டக்குனு எனக்கு ஒரு விதமான பதட்டத்தை ரோட்ல வண்டி வராம கப்பலா வரும். வரணும். சென்னையில ஒரு காலத்துல வந்தது ஃப்ளட்ல வந்துச்சா? அது கப்பல் இல்லடா, அது படகு, ஏழைகளின் படகு. ஏய் தம்பி, அடுத்த கட்ட என்னடா? ஆனா அக்கா சொன்னாங்க பாத்தியா, சந்தா வருது. அப்ப வீட்டுக்கு வெளியே வந்துட்டீங்க அக்கா. இங்க ஒரே பைத்தியமா இருக்குது. அப்ப நீங்க இந்த ஏரியாக்குள்ள வந்துட்டீங்கப்பா. எப்படிடா? அது எனக்கு எப்படி தெரியும்? நீ லூசு பயலே, என் வழியே எப்படிறான்னு. டேய் டாக்ஸ் எல்லாம் பகச்சுக்காத. அப்புறம் பேய அரண்மனை 5 வரைக்கும் இந்த ரைட்டா? Take this down. Get into And we are to our second destination to pick up our 2 cousins. ஆமா. Right-ஆ? இப்ப ரைட் எடு. என்னடா இது டேய்? சுத்தி வந்துட்டே இருக்கோமே. ஓகே, நெக்ஸ்ட். எனக்கு ஆக்சுவலி ஹில்ஸ் ஏறுற மாதிரி இருக்கு. மயக்கம் வருது. அம்மா ரெசிடென்சி. நான் ஆக்சுவலா இப்பதான் ஹில்ஸ் போயிட்டு வந்தேன். சக்தி நினைச்சுக்கிட்டேன். ஐயோ என்னால முடியல. எப்படி? அன்னை அருள். போ கோஸ்ட் ஆயிட்ட. இதுக்கு ஒரு எண்டே இல்லையா? நம்ம இது மேஸுக்குள்ள வந்துட்டோம். இந்த எவ்வளவு தூரம்டா? Abhi, just stop. This is yeah, we can be. So finally we have arrived to our destination. இது எவ்வளோ finally one eternity later. ஏய், இப்போ உள்ள போனா நைட் அவுட் போலான்னு கேட்டதுக்காக. மேடம், இந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸ்ல எல்லாம் வந்து வீடியோ எடுப்பேன். ஹாய். என்ன பார்த்தீங்கன்னா மே 1 தலை பர்த்டே. பட் ஆனால் ஒரு சேஞ்சுக்கு தலை பர்த்டே அன்னைக்கு தளபதி பிரியாணி வந்து சாப்பிட்டோம். நாம என்ன பண்ணலாம், நாம ஃபர்ஸ்டா போய் இந்த மோத்தாத்திட்ட இருந்து எல்லா முறையும் வாங்கிடலாம். நாம 10 ரூபா சேர்த்து வித்துருவோம் ஒரு மோருக்கு. பேசாம பிரான்சைஸ் பாலிசி ஏதாவது இருக்குன்னு கேளுங்க. டேய், நான் என்ன மோர் பார்ட்டின்னு ஆரம்பிப்பா? மோர் பேத்தினே ஆரம்பிங்க பாப்பா. ஸோ இப்போ ஆக்சுவலி நம்ம வந்து நல்லா நைட் அவுட்லாம் முடிச்சுட்டு இப்போ நம்ம தாம்பரம்ல இருந்து we are heading to our home. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கசின்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு எங்கெல்லாம் போகணுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம எங்கே போனோம்னா மறந்துட்டேனே. எங்கே போனோம்? We went for a good biryani. ஃபர்ஸ்ட் வந்து தளபதி பிரியாணின்னு ஒரு இடத்துக்கு போனோம். என்னதான் இன்னைக்கு தலை பர்த்டேயா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நாங்கள் இன்னைக்கு போனது என்னன்னா தளபதி பிரியாணி தான். ஆக்சுவலி சூப்பராக இருந்தது. பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து ஆக்சுவலி திருவான்மியூர் தான் போனோம். மோர் தாத்தா கடை ரொம்ப ஃபேமஸ்ல. ஸோ அங்கே போய் மோர் குடிக்க போனோம். பட் வந்து லைக் அந்த வந்து தாத்தா வந்து இன்னைக்கு எல்லாம் தீந்துருச்சுன்னு தூங்க போயிட்டாரு போல. ஸோ கால் பண்ணியும் கேட்டோம், நாங்கள் தீந்துருச்சுன்னு போயிட்டேமான்ட்டாங்க. ஸோ போனதுக்கு வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு அங்கே நின்று சூப்பராக ஒரு ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறமேட்டு வந்து நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் போயிட்டோம் வேலுச்சேரியில். ஸோ அங்கே நிறையா சாப்பிட்டு